வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024 6 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 மாசத்துல எந்தெந்த தமிழ் திரைப்படங்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்ட இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது கூட இன்னைக்கு டேட் மாறுது. ஸோ அதனால ஒரு சில படங்கள்ல மாற்றம் வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்போ வந்த தகவல்படி நான் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்ட நான் குடுத்துடுறேன். 2024 ஜனவரி தொடங்கி நெறைய படங்கள் வந்திருக்கு. இதுவரைக்கும் 120க்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்குது. ஆனா ஒரு 1000 கோடி அளவுக்கு தான் வசூல் வந்திருக்கு. ஆனா இதுவே மலையாள சினிமாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும், ஹிந்தி சினிமாவா இருக்கட்டும், ஸோ இங்கலாம் வேற லெவலான வசூல் வந்திருக்கிறதா அ தமிழ் சினிமா கவலை அடைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 1000 கோடின்றது ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெறைய படங்கள் பெரிய பட்ஜெட்ல வந்த படங்கள், பெருசா போகும்னு எதிர்பார்த்த படங்கள் நெறையா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரில தொடங்குன தனுஷுடைய கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய அயலான் இந்த படங்களே பெருசா போகல அப்படின்ற மாரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில படங்கள் ஆறுதல் வெற்றிகள பெற்றிருக்குது. ஒரு சில படங்கள் 100 கோடிய கடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, விஜய் சேதுபதியுடைய 50வது படம் மகாராஜா. இது நிதிலன் சாமிநாதன் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 நாள்ல 100 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. அதே போல சுந்தர் சி இயக்கி ஹீரோவா நடிச்சிருந்த அரண்மனை 4 இந்த படமும் 100 கோடிய கிராஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த 2 படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இந்த 6 மந்த்ல அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அஹ், ஒரு சில படங்கள் லவர், சைரன் உள்பட ஒரு சில படங்கள் சிறிய வெற்றிகளை பெற்றது அப்படின்ற மாதிரியும் தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெருசா ஒன்றும் போகல அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னும் மிஞ்சி இருக்கிற ஒரு 6 மந்த்ல தமிழ் சினிமா வேற லெவலுக்கு போகுது. இப்போ சொன்னோம்ல மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6 மந்த்ல அத அப்படியே புரட்டி போட்டு தமிழ்நாடு நம்பர் 1 அதாவது தமிழ் சினிமா நம்பர் 1 வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் விஜய், ரஜினி, கமல், அஜித் இவங்களுடைய எல்லா படங்களும் வரப்போகுது. அதனால மிகப்பெரிய ஒரு ஏறுமுகமா இந்த 6 மந்த் 2024 இருக்க போகுது. அதனால டோட்டலா இப்ப என்ன இருந்ததோ அது வேற மாரி மாறி நம்பர் 1 இடத்துக்கு தமிழ்நாடு வர்றதுக்கு, தமிழ் சினிமா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ எந்தெந்த படங்கள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் லிஸ்ட்டை சொல்லிடுறேன். இப்போ ஜூலை 12ஆம் தேதி அதிரடியா கமலஹாசன் நடிச்சிருக்கிற இந்தியன் 2 வரப்போகுது. சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படம் இப்போ ஜூலை 12ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. இதுவே ஒரு பேன் இந்தியா படம் தான். இந்த படத்துக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல ஜூலை 26ஆம் தேதி தனுஷ் இயக்கி ஹீரோவா நடிச்சிருக்கிற ராயன் படம் வரப்போகுது. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஏ ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல 15ஆம் தேதி தங்கலான் வரப்போகுது. சியான் அவருடைய முக்கியமான ஒரு திரைப்படம், ஸ்டுடியோ கிரீனுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். ரஞ்சித் அவர்கள் இயக்கியிருக்கிற தமிழுடைய வரலாறு. ஸோ இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் கன்ஃபார்மா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலானு சொல்லலை, ஆனால் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இதே ஆகஸ்ட்ல நிறைய படங்கள் கியூல நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா எந்தெந்த படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட அபிஷியலான எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசத்துலயே நிறைய படங்கள் நிக்குது. ஒன்று கார்த்தி அவருடைய மெய்யழகன், அதுக்கப்புறம் ஜெயம் ரவியுடைய காதலிக்க நேரம் இல்லை, பிரசாந்த் அவருடைய அந்தகன். ஸோ இவங்கெல்லாம் வரப்போறதா சொல்றாங்க. ஆனால் எந்த டேட் அப்படின்றது தெரியல. நிறைய படங்கள் இந்த மாசத்துக்கு சொல்றாங்க. 4 வாரங்கள் இருக்க போகுது. ஒரு வாரத்துக்கு 4 படம்னா கூட ஒரு 16 படங்களாவது வரும். ஸோ லிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எந்தெந்த படங்கள் எப்போ போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்னும் தகவல் அஃபிஷியலாக தெரியல. ஆனால் தங்கலான் மட்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆரம்பமே தளபதி விஜயனுடைய கோட். இதில் பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மைக் மோகன் அவரும் நடிச்சிருக்கிறாரு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த 2 படங்கள்ல நடிக்க போறாரு. அதுல ஒண்ணுதான் இது. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கிறதால இந்த படம் விஜய் அவர்கள் டூயல் ரோல் வேற பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வரப்போகுது. அதே போல செப்டம்பர் 27ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அமரன் படம். ஸோ இந்த படத்துக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கும் எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு. ஷூட்டிங்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த படம் வரப்போகுதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அபிஷியலா இன்னும் அப்டேட் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல செப்டம்பர் அடுத்தது அக்டோபர்ல 2024 மிக முக்கியமான ஒரு மந்த் இது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
சூர்யா, அஜித், அதுக்கப்புறம் ரஜினி இவங்க 3 பேருடைய படங்கள் வந்து இந்த மாசத்துல வரப்போகுது. ஸோ அதிகமான வசூல வந்து இந்த மாசம் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த அக்டோபர்ல 10ஆம் தேதி தமிழ் சினிமாவுடைய அதிகமான பட்ஜெட் இந்த 2024 அதிகமான பட்ஜெட் இந்த கங்குவா படத்துக்கு தான். சூர்யா எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அடுத்து தான் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறதால இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த தேதியில ரஜினியுடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இந்த படம் வர்றதால அது வந்து தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அவங்க வந்து இந்த படமும் அதே தேதியில வரும், 2 படமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய படம் வந்து பெரிய பட்ஜெட், அதனால வந்து அந்த படம் அந்த தேதியில வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஆனா இந்த படம் வந்து தள்ளி போகும். ஆனா இதற்கிடையில விடாமுயற்சி தான் அக்டோபர் 31ஆம் தேதி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அபிஷியலா வந்து அஜித்துடைய விடாமுயற்சி படம் அன்னைக்கு தான் வரப்போகுது அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இது வரைக்கும் எதுவுமே வரல. இவங்களே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த இடம் காலியா இருக்கும்போது ரஜினியுடைய இந்த படம் அதாவது வேட்டையன் படம் அந்த தேதியில வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஜெய்பீம் படத்துடைய இயக்குனர் டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படம் வந்து கண்டிப்பா அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த விடாமுயற்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை நவம்பர்ல வரலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே இந்த கங்குவா படத்துக்கு கூட வரலாம். ஆனா ரஜினி கூட வரமாட்டாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேட்டை படத்துக்கு கூட விசுவாசம் அப்படின்ற ஒரு படத்தை மோத விட்டாரு அஜித் அவர்கள். ஸோ அதுக்கப்புறமா அவர் அந்த கிளாஸை விரும்பலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நவம்பர்ல வந்து பெருசா எந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் வரல. விஜய் ஆண்டனியுடைய ஹிட்லர் வரும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல விடாமுயற்சி தள்ளி போனா அந்த நவம்பர்ல வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து கமலஹாசன் நடிச்சிருக்கிற தக்லை படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இதே மாசத்துல தனுஷ் நடிச்சிருக்கிற குபேரா அந்த படமும் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல மாற்றங்கள் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.